என்ன மட்டும் அவர் நல்லா பேசுவார். அந்த ப்ரொடியூசரை பார்த்தா அவருக்கு டென்ஷன் ஆகும். பாரதி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. என்ன சார், அந்த ப்ரொடியூசரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, அவரை வேணால் கொஞ்சம் அம்பு விட்டுடலாமா? சார் எனக்கு அம்பு விட்டுலாம்னா புரியலை. அம்பு விட்டுலாம்னா கொஞ்சம் அனுப்பிச்சிடலாமே, எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய டிஸ்டர்ப் ஆகுது. ஓ ஃபேமிலி ப்ராப்ளமா? சாரி, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? ஓகே வச்சுக்கோ, கேட்ச் வச்சுக்கோ. ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட் இல்லையா? எஸ், ஓகே பாய் ஷியூ. ஒரே ஷாட்டு 200-300 அடி வச்சா கூட சொல்லிடுவார், நான் இங்கேருந்து வரட்டுமா, இங்கே வரேன், எனக்கு இங்கே ஒரு கேமரா வச்சுக்கோங்க, அப்புறம் நான் அப்படி ஃபாலோ பண்ணி இங்கே வரேன், இப்படி பேசினேன், இங்கே வந்து லைட்டாக அப்படி சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு நான் பேசுகிறேன், ஓகே தானே, அப்படி இப்படி ஃபுல்லாக அப்படியே அவரே ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருவார். ஒரு நடிப்பு அரக்கன் சார். எங்கே எப்படி பண்ணாலும் அதை அப்படியே கொண்டு வந்து ஒரே டைலாகில் ஒரு வாட்டி கேட்டுட்டு சிவாஜி சார் தான் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாரி எனக்கு ஒரே ப்ராப்ளம், அந்த நேரத்தில் எதை கேட்ச் பண்ண முடியலை, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓ அப்படி நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு டைப்பாக நல்லா தானே இருக்குது. அண்ணன் தம்பியா ஓகே, பொண்டாட்டியா ஓகே, பொண்டாட்டிகிட்ட எவ்வளோ இன்டிமேசியாக பண்ணணுமோ அதை அவ்வளோ இன்டிமேசியாக கேர் ஜாமா கூட அப்படி ஒய்ஃப்கிட்ட கூட அப்படி இன்டிமேசியாக இருக்காது, அவ்வளோ நல்லா பண்ணுவார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். அதே மாதிரி நீங்கள் ஆக்டிங் டைரக்டிங்கை தாண்டி பர்சனலாக ஒரு டவுட்டு சார் எனக்கு, நீங்கள் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்களோ அப்படி ரீசெண்டாக. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியா ஷேர், எனக்கே வந்து ஒரு 10 பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கார்த்தி சார் மாதிரி பேசுனதாக இருக்கட்டும், சிவாஜி சார் மாதிரி பேசுனதாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க அப்படியே கண்ணு முன்னாடியே வந்து நிறுத்துறீங்க ஆக்சுவலாக. ஸோ அது எப்படி, அந்த மேஜிக் எப்படி பண்ணுறீங்க? இல்லை அது நமக்கு அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு ரசனை, டேஸ்ட்டு, தனிப்பட்ட திறமை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம ஒரு பாதிப்பு தான், ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் எப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற நம்ம வாட்ச் பண்ணுறது. இப்போ கார்த்திக்னா நமக்கு அது தெரியும்ல, அவர் எப்படி பேசுவார், ஏன் இப்படி பேசுகிறார், உள்ளுக்குள்ளே பேசுகிறாரா, எப்படி பேசுகிறார், ஓப்பனாக பேசாமல் பேசுகிறார் இல்லையா? ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாரி எனக்கு ஒரே ப்ராப்ளம், அந்த நேரத்தில் எதை கேட்ச் பண்ண முடியலை, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓ அப்படி நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு டைப்பாக நல்லா தானே இருக்குது. அதோட தான், அதுக்காக எல்லாமே கிரீம்லாம் பண்ண முடியாது சார். பயங்கரம் சார் ஆக்சுவலாக. சார் முன்னாடி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க கார்த்தி சார் விஷயத்தை. இப்போது அதை தாண்டி உங்ககிட்ட பர்சனலாக அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை படத்தில் நடிக்கும்போது நீங்கள் பார்த்தா இருக்கட்டும், அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் விஷயம் பார்த்துருப்பீங்களா? அது எங்களுக்காக யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேனாக நாங்கள் கேட்குறோம் சார். புரியல. கார்த்தி சாரை பற்றி இன்னும் ஏதாச்சும் ஒரு விஷயம் அவரை மாதிரியே எங்களுக்காக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறோம் சார். அதில் இது வரைக்கும் சொல்லாத ஒரு மேட்டர் நான் சொல்லட்டுமா? சூப்பர் சார். கார்த்திக் சாரை ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அதே ப்ரொடியூசர் தான். ஓகே, அட்வான்ஸ் கொடுத்துட்டாருன்னா அவரை நான் பணத்தை திருப்பி கேட்டு போகிறோம், ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கோம், அவரை தேடி கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கோம். என்ன மட்டும் அவர் நல்லா பேசுவார். அந்த ப்ரொடியூசரை பார்த்தா அவருக்கு டென்ஷன் ஆகும். பாரதி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. என்ன சார், அந்த ப்ரொடியூசரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, அவரை வேணால் கொஞ்சம் அம்பு விட்டுடலாமா? சார் எனக்கு அம்பு விட்டுலாம்னா புரியலை, அம்பு விட்டுலாம்னா கொஞ்சம் அனுப்பிச்சிடலாமே, எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே சார், நானே நம்ம வரேன், அவர் வரமாட்டார் சார். இந்த மாதிரி அது மாதிரி ஜாலியான ஆள் தான். பட் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ண கூட நல்லா பண்ணுவார். நம்ம பணம் தானே, இந்த பணத்தை சேஃபாக வைக்கணுமே அப்படின்னா ரொம்ப சீரியஸாக நான் திங்க் பண்ண மாட்டார். பணம் இருக்குது, ஏதோ ஒரு பையன் கஷ்டம், ஒரு கொஞ்சம் பழகின ஆட்கள் வந்தாங்கன்னா, எஜுகேஷனோ அல்லது ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஓ ஃபேமிலி ப்ராப்ளமா? சாரி என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? ஓகே வச்சுக்கோ, கேட்ச் வச்சுக்கோ. ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட் இல்லையா? எஸ், ஓகே பாய் ஷியூ. சீரியஸாக கை மாற்று கொடுத்தா கூட கேட்கலாம் மாட்டார். என்னாச்சு, என் பணம் கொடுத்தேனே என்னாச்சு அப்படின்னா கேட்க மாட்டார். அவ்வளோதான், ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணால் அவ்வளோதான். திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க, வாங்க வரவாங்க, அதெல்லாம் கேட்ச் பண்ணி கேட்கலாம் மாட்டார். நல்ல குணம் தான், அதெல்லாம் நல்ல குணம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் பர்சன். அது சர்வசாதாரணமாக ஆக்ட் பண்ணுற ஆள். அன்றைக்கு கூட அந்த காதல் கோட்டை டைரக்டர் அகத்தியன் சார் படம் தானே, கோகுலத்தில் சீதை, அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அப்படி ரொம்ப ஈஸியாக, அதாவது இப்போ எப்படி இளையராஜா மியூசிக்கை போட்டுட்ருக்காரோ அதே மாதிரி இவர் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ணுவார். ஒரே ஷாட்டு 200-300 அடி வச்சா கூட சொல்லிடுவார், நான் இங்கேருந்து வரட்டுமா, இங்கே வரேன், எனக்கு இங்கே ஒரு கேமரா வச்சுக்கோங்க, அப்புறம் நான் அப்படி ஃபாலோ பண்ணி இங்கே வரேன், இப்படி பேசினேன், இங்கே வந்து லைட்டாக அப்படி சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு நான் பேசுகிறேன், ஓகே தானே, அப்படி இப்படி ஃபுல்லாக அப்படியே அவரே ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருவார்.
ஒருத்தருக்கு அந்த ஒரு தனி திறமை அது. அது அன்னைக்கு பிரபு சாலமன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் அவன் என்ன சார் பயங்கரமான ஆள் சார், ஒரு நடிப்பு அரக்கன் சார், எங்கே எப்படி பண்ணாலும் அதை அப்படியே கொண்டு வந்து ஒரே டைலாகில் ஒரு வாட்டி கேட்டுட்டு சிவாஜி சார் தான் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. ஒரு வாட்டி டைலாக் கேட்டே இருப்பார், சரி அடிச்சுட்டே இருப்பார், சொல்லு அப்படின்பார். நான் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அப்படி நின்றுக்கிட்டு சொல்லிகிட்டே இருப்பார், சரி அடிச்சுட்டே இருப்பார். ஓகே அவ்வளோதான். அங்கே வந்தாருன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குல்ல, பெரிய விஷயமா இது, அவ்வளோதானே, பாசம் காட்டணும் அவ்வளோதானே, ஓகே வேறு என்ன, பேத்தி நானும் நடிக்கிறோம், பேத்திக்கிட்ட எப்படி பேசணும்னு பேசுகிறேன், ஓகே நான் பார்த்துக்கிறேன், அண்ணன் தம்பியா ஓகே, பொண்டாட்டியா ஓகே, பொண்டாட்டிகிட்ட எவ்வளோ இன்டிமேசியாக பண்ணணுமோ அதை அவ்வளோ இன்டிமேசியாக, கேர் ஜாமா கூட அப்படி ஒய்ஃப்கிட்ட கூட அப்படி இன்டிமேசியாக இருக்காது, அவ்வளோ நல்லா பண்ணுவார். சும்மா அது ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிக்குவார். ஆமாம், சாங்கும் அந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி லிப்பு, கார்த்திக்கும் அதே மாதிரி லிப்பு மூமெண்ட் நல்லா பண்ணுவார். சிவாஜி சார் ரொம்ப கிளாஸாக பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு பாட்டுன்னு வச்சுங்களேன், 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம்தானம்மா, சம்சாரம் என்னோடு பேச அன்று சுபரேறி குதித்தேனம்மா. அதெல்லாம் ரசித்து அழகாக பண்ணுவார். அது அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டு. அது மாதிரி இவரும் கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லிப்பு மூடு கொடுப்பார், பார்த்துருக்கீங்களா? நான் யார் எனக்கு ஏதும் தெரியாது, நான் யார், அழகாக லைவாக பாடுற மாதிரி இருக்கும். பச்சை மலை பூ பாட்டு எல்லாமே அவரே பாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது ஒரு அவங்களோட கிடச்ச கிஃப்ட்டு, திறமை, அவங்களுக்குன்னு ஒன்று தோணும் இல்லையா சார்? இப்போது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சினிமா பற்றி உங்களோட மெமரிஸாக இருக்கட்டும், உங்களுடைய அனுபவங்கள் நிறைய சொன்னீங்க. லாஸ்ட் ஒரு 2 கொஷின் மட்டும் சார். என்ன அப்படின்னா, ஒரு வாட் இஃப் கொஷின், அதாவது இப்படி இருந்தால் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 3 ப்ரொடியூசர் வந்து உங்களை லாக் பண்ண வராங்க ஒரு படம் வந்து. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு லாக் பண்ணுறாரு. இன்னொரு ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு விஜய் சாரை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ரொடியூசரும் வந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எஸ்கே வச்சு நீங்கள் படம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேர் நிற்கிறாங்க, இது நீங்கள் தான் வேணும்னு கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஓகே ஓகே, இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. நடந்தால் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நடந்தால் எப்படி இல்லை, நடந்தால் எப்படி இருக்குங்கிறது கேட்குறது கூட நம்ம டைரக்ட் பண்ணதுக்கு இன்னும் சாத்தியமே கிடையாது. இந்த 3 பேரையும் வச்சு இந்த 3 பேர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்குவோம். ஓ, நீங்கள் அப்படி மாற்றுறீங்க. சரி, இப்படி வச்சுப்போம் சார். ஆமாம், இப்போ ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி கூப்பிட்றாங்க, அவர் கூப்பிட்றாரு. விஜய் படத்தில் நடிக்கிறதுக்கு இவர் கூப்பிட்றாரு. இன்னொரு ஆள் வந்து எஸ்கே படத்தில் சிவகார்த்திகேயன் படம் கூப்பிட்றாரு. இல்லை யார் படத்தில் நடிப்பீங்கன்னு கேட்குறீங்க. யாராச்சும் ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும். விஜய் தான் இந்த படத்தோட முடிச்சிட்டாரு, படம் நடிக்க முடியாது, அதனால் விஜய் லிஸ்ட்டில் வரமாட்டார். ரஜினியா, கமலா, சிவகார்த்திகேயனை வச்சுக்கோமா, அப்படி வச்சுக்கோமா? ஓகே ஓகே, அது நான் ஃபஸ்ட்டு ரஜினி சார் படத்துக்கு பண்ணலான்னு ஆசைப்படுவேன். ஓகே, 2வது கமல், 3வது சிவகார்த்திகேயன் வயசு கம்மியாக தானே இருக்குது, எப்போனாலும் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய படம் பண்ணுவார்ல, இவங்களாம் ஒரு லிமிட்டட் ஆயிரும். ரஜினி சார்னு ஒரு லிமிட் வச்சுருப்பார், இவர் ஒரு லிமிட் வச்சுருப்பார்ல. இல்லை, இவங்க படங்கள் நடிக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய நம்மளுடைய ஃபுல்ஃபில்லாகவும், ஐயோ நம்ம ரஜினி சார் கூட வந்தோம், அவரோட ஒரு படம் பண்ணோம், நடித்தோன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அது உங்கள்கிட்ட கற்றுக்கணும் சார், எப்படி தப்பிக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்தை பேசுறதை விட இது நடக்க சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. இப்போ ரஜினி சார் படத்தில் ஒரு கேரக்டருக்கு வந்து பண்ணுறீங்களான்னு கேட்கலாம். கமல் சார் படத்தில் ஒரு கேரக்டருக்கு சான்ஸ் இருக்குது. சிவகார்த்திகேயன் படத்தில் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார், இதில் நம்ம கிளவராக பேசிட்டீங்க. அதே மாதிரி சார், இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதுக்கப்புறம் சிஎம் ஆகி நிறைய பேருக்கு வாரி வழங்கிய வள்ளல் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் சார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்து அதுக்கப்புறம் அரசியலும் போய் நிறைய பேருக்கு உதவி வாரி வழங்கியிருக்கார். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் இருந்த ஒருத்தர், இவங்க 2 பேருக்கும் அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா அப்படின்னா நீங்கள் பார்த்த ஒரு நபர்னா யாரை சொல்லுவீங்க? கமல் சார் தான் நான் சொல்லுவேன். 3வது ஆள் சொன்னீங்கன்னா கமல் சார். இங்கே கமல் சாரை முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ் கூட போடுங்க. ஆனந்த ஜோதின்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஒரு ஸ்கூலில் இருப்பார், அப்போ டீச்சர்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர். டக்குன்னு ஒரு பையங்கள்லாம் வருவாங்க. ஒரு பையன் வந்து சொல்லுவான், ஏன்டா நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னு எம்ஜிஆர் கேட்பார். இல்லை சார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம் சார், ஒன்றும் வழி இல்லை சார்ம்பா. அப்போ நீ 4 ரூபா அவனை கட்டுறதுக்கு காசு இல்லையா? இல்லை சார் அப்படிமா. சரி,
நீ எக்ஸாம் எடுத்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் எடுத்து பர்ஸ்லேருந்து எடுத்து 4 ரூபா எடுத்து கட்டுவார். கமல் சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருப்பார். 6 வயசு கமலஹாசன். ஏன் வாத்தியார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்களே, கஷ்டம்னு வந்தால் உடனே காசு கொடுத்து உதவுறீங்களே அப்படிமா. ஆமாப்பா, இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுனா தானே நல்லது, இதே மாதிரி நீயும் நாளைக்கு கற்றுக்கோ என்ன அப்படின்பாரு. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல, இவர் வந்து சின்ன வயசில் வாத்தியார்கிட்டருந்து இப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்லி கொடுத்து அவர் கற்றுக்கிறார். இப்போ கட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிவாஜி சார் படத்தில் நிறைய படத்தில் கமல் ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அவர் சிவாஜி சார் அவருக்கு போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி சின்ன பையனாக இருப்பார். இப்படி சிவாஜி எடுத்து கேள்வி கேட்பார். அப்படி ஒரு சீன் நிறைய படத்தில் இருக்குது. அதை நீங்கள் முடிஞ்சால் கூட எடுத்து கட் பண்ணி போட்டிங்கன்னா தான தர்மம் வழங்குவதை எம்ஜிஆரிடமும் நடிப்பை சிவாஜியிடம் கற்றுக்கொண்டவர் கமல். அப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது இல்லையா? அது மாதிரி கமல் சார் தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. வெளியில் தெரியாது, வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். ஓகே, எல்லாருக்கும் கொடுத்தவங்க எல்லாமே வெளியே தெரியும்படியாக கொடுத்தாங்க. அது கூட வெளியே தெரியும்படியாக கொடுக்குறது கூட நல்லது. கமல் சார் கூட அந்த பேட்டர்னை மாற்றணும். அவர் கொடுக்குறதெல்லாம் தெரிய வரணுங்கிறதுக்காக தான் நான் கூட நல்ல இன்டர்வியூவில் கமல் சார் இப்படி இப்படிலாம் இத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காருலாம் நான் சொல்லியிருக்கேன். சங்கிலி முருகண்ணனுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அவர் வேலை பார்த்த ஆஃபீஸில் உள்ள அத்தனை பேருக்கும் உதவி பண்ணியிருக்காருலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணுவார். எம்ஜிஆர்கிட்ட கூட ஒரு வாட்டி கேட்கும்போது, நீங்கள் விளம்பரத்துக்கு தானே நன்கொடை கொடுக்குறீங்க, நீங்கள் மக்கள் திலகம்னு பேர் வாங்குறீங்க, புரட்சி கொடை வள்ளல்னு பேர் வாங்குறீங்க, உங்களுடைய கொடைவள்ளல் தன்மையை நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் ஒரு பெரிய விளம்பரம் பிரியர், விளம்பரத்துக்காக நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் அப்படியே வச்சுக்கோங்களேன், ஒரு விளம்பரம் எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்களும் விளம்பரம் கிடைக்குங்கிறதுக்காக நீங்களும் கொடுப்பீங்கள்ல, அவர் கொடுப்பார்ல, அப்படி கொடுத்தா கூட ஏதோ ஒரு உதவி போய் சேரும்ல, அது எனக்கு போதும் அப்படின்னாரு. அது மாதிரி அவர் கமல் சாருக்கு கற்றுக்கிட்ட வாத்தியார்கள் 2 பேரும் பெரிய ஆட்கள். கொடை கொடுப்பதற்கும் எம்ஜிஆர்கிட்ட கற்றுக்கிட்டார், நடிப்பை பெறுவதற்கு சிவாஜிகிட்ட கற்றுக்கிட்டார். சூப்பர். அதனால் 3ஆவது ஆள் அவர் தான். ஆனால் என்னமோ தெரியல, அவர் எல்லாமே ஒரு கை கொடுக்குறது மறுகை தெரியக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியில் வாழ்கிறார். சூப்பர் சார். ஸோ ஓவராலாக இன்றைக்கி உங்களை மீட் பண்ணி ஆக்சுவலாக சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணிங்க. ஸோ உங்கள் மூலிமா வந்து நாங்கள் தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஸோ உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நன்றி, வணக்கம். எதிர்காலத்தில் நான் 2 டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன். ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று ஆக்டிங். எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்க்குற உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைகள் வரும், காலங்கள் தாமதமாகும், அதுக்காக சோர்ந்து போயிடாமல் இனிமேல் நம்ம தோத்துட்டோமே, இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் இல்லாமல், இல்லை எப்படியா ஜெயிச்சிடலாம், பாரதிகண்ணன் ஒரு வாட்டி படம் எடுத்து ஃபுல் 0 ஆகி மறுபடியும் ஜெயிச்சு வந்திருக்காருல்ல அப்படிங்கிறது என்ன ஒரு ரோல் மாடலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தோல்விங்கிறது நிரந்தரம் இல்லை, போராடி முட்டி மோதி முயற்சி எடுத்திங்கன்னா ஜெயிச்சிடலாம். சிலர் திருப்பதி போகிறத ஒரு 1 ஹவரில் போனால் ஃப்ளைட்டில் போயிடுவாங்க, சில ட்ரெயினில் போனாங்கன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும், காரில் போகிறவங்களுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் நடந்து தான் போகணுன்னு சூழ்நிலை இருந்தால் ஒரு 7 நாள் ஆகும். ஆனால் கண்டிப்பாக திருப்பதி போயிடலாம். நடக்கிறதுக்கு மட்டும் சோம்பேறிப்பட்டுறாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். நிறைய மோட்டிவேஷனல் விஷயம் ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.